ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு கேரளா டிஷ் தாங்க பண்ண போறோம். வாங்க என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வாழை இலை மீன் பொரிச்சது தாங்க பண்ண போறேன். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். பாருங்க, கலக்கியாச்சு. இப்போ நம்ம மீனுக்கு மசாலா தடவிடலாம். பாருங்க, நாங்கள் மீனை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த நல்லா இங்க கட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணாதான் மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும். அதனால ஃபுல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச மசாலா போட்டுக்கலாம். கட் பண்ணது உள்ள எல்லாம் நல்லா மசாலா போடுற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உள்ளெல்லாம் போட்டு விட்டுட்டா மசாலா நல்லா டேஸ்டா இருக்கும் இறங்கி. பாருங்க, நான் கலந்த மசாலா மொத்தமா போட்டாச்சு. மசாலாலாம் வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொரிச்சதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. பாருங்க, பேன் சூடாயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல்ல செய்யறதால எல்லாமே தேங்காய் எண்ணெயில தாங்க செய்யறோம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றி போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த தேங்காய் நல்லா கருவேப்பிலையும் வெங்காயம் செய்யும் போது அவ்வளவு வாசனையா இருக்குங்க. நம்ம இந்த மசாலா தேவையான உப்பு, வெங்காயம் வதக்க போட்டுக்கலாம். இன்னும் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா தேங்காய் எண்ணெயில ட்ரை பண்ணுங்க. அவ்வளவு வாசனையா சூப்பரா இருக்குங்க. இந்த கொஞ்சம் நறுக்கி வச்சு இஞ்சி போட்டுப்பேன். பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே போடுவாங்க. தக்காளி போட்டு வதக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்ப மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போடுறது கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதுல கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போறோம். ஏன்னா இதுக்கு கண்டிப்பா தேங்காய் பால் ஊற்றணுங்க. சரிங்க, கேரளா டிஷ்னாவே எப்பவுமே தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க இதுக்கும் தேங்காய் பால் ஊற்றணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சம் உப்பு போட போறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. பாருங்க, மீன் மேல மசாலா போட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம தவா வச்சு மீனை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க, தவா சூடாயிடுச்சு. இப்ப நான் மீன் வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்க, மீன் நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்ப நம்ம இதை பொரிச்சிடலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெய் மேல தெரிக்கும். நம்ம இடையில இருக்க மசாலா எல்லாம் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி காஞ்ச எண்ணெய் நம்ம தூக்கி மேல போட்டா மசாலா உதிராம அப்படியே ஊற்றிட்டு இருக்கோம். திருப்பி போடும் போது மசாலா கொட்டாது. அதுக்காக கொஞ்சம் சூடான எண்ணெய் தூக்கி மேல போடலாம். மீன் எண்ணெயில இருக்கும்போது வெடிக்குங்க, பார்த்தே இருங்க. இல்லைன்னா நம்ம மூடி போட்டு கூட வேக வச்சிடலாம். ஒரு கரண்டியால திருப்ப முடியாதுங்க, ஏன்னா மீன் பெருசா இருக்கிறதால. அதனால 2 கரண்டி யூஸ் பண்ணி குத்திக்கலாம். கொஞ்சம் மசாலா இருக்கிறதுல நம்ம எண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா மசாலா வெந்துடும்.
இந்த சேனலை பாக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். மீன் 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது நம்ம தனியா எடுத்து வச்சிடலாங்க. இப்ப நம்ம மீனை வாழை வச்சு கட்டணும். அதனால நம்ம வாழைய நெருப்புல வாட்டிக்கலாம். ஏன்னா வாழையில நெருப்புல வாட்டலன்னா நம்ம கட்டும் போது கிழிஞ்சிடும். நம்ம வாட்டிட்டோம்னா நல்லா இருக்கும். பேப்பர் மாதிரி நம்ம மடிக்கிற ஷேப்ல வந்துடும். அதனால ஹீட் பண்ணிக்கலாம். வாழையிலேயே வாட்டுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கழுவிக்குங்க. வாழையிலைய கழுவிட்டு சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, இலையை நல்லா வாட்டியாச்சு. பாருங்க, இப்போ நம்ம இப்படி பண்ணா கூட இலை கிடியாது. அதனால கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம செஞ்ச மசாலா போட்டுக்கலாம். மீனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். நம்ம பொரிச்ச மீன் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேல மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, மசாலா போட்டாச்சு. இப்ப நம்ம இலையை மடிச்சிடலாம். பாருங்க, மீன் வச்சாச்சு. இப்ப நம்ம இதை இலையை மடக்கி விடலாம். இந்த வாழை நிறைய வச்சு நம்ம அப்படியே கட்டிடலாம். பாருங்க, மீன் வாழையில வச்சு கட்டியாச்சு. இப்ப நம்ம தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா தவால தான் நான் பொரிச்சு எடுக்க போறேன். பாருங்க, தவா சூடாயிடுச்சு. இப்ப நான் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறேன். காஞ்சதோ இலையா அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்க, ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம், இந்த பக்கம் 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே பக்கமா இருந்தா தீஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால நம்ம அடிக்கடிக்கு திருப்பிக்கலாம். நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த வாழை வாசனை, தேங்காய் எண்ணெய் வாசனை எல்லாரும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சுட சுட மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு. மசாலாவோட அவ்வளவு சூப்பரா வந்துருக்குங்க. பாருங்க, மீன் பொரிச்சது செம்ம சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தேங்காய் எண்ணெய், இந்த வாழைல இந்த டேஸ்ட் எல்லாம் செம்மையா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்களும் தேங்காய் எண்ணெய் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.